தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளில் திமுக, அதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. தஞ்சாவூரில் 21 வேட்பாளர்களின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. அரவக்குறிச்சியில் 59 பேரும், திருப்பரங்குன்றத்தில் 44 பேரும், தஞ்சாவூரில் 36 பேரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் இன்று வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடந்தது. இதில் திருப்பரங்குன்றத்தில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஏ.கே. போஸ், திமுக வேட்பாளர் சரவணன் உட்பட 30 பேரின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 14 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதேபோல் அரவக்குறிச்சி, தஞ்சாவூரில் போட்டியிடும் திமுக, அதிமுக, தேமுதிக வேட்பாளர்களின் வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் திமுக, அதிமுகவினர் உட்பட 46 மனுக்கள் ஏற்கப்பட்டன. 13 மனுக்களை தேர்தல் அதிகாரி தள்ளுபடி செய்தார். தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ரெங்கசாமி, திமுக வேட்பாளர் அஞ்சு பூபதி ஆகியோரின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. இத்தொகுதியில் 15 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. 21 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் நாராயணசாமியின் வேட்புமனு ஏற்கப்பட்டது. இதற்கிடையே திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் சரவணன் மாநகராட்சி பகுதியில் வசிப்பதால் அவரது மனுவை ஏற்கக்கூடாது என்று அதிமுகவினர் தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்தனர். இதேபோல் அதிமுக வேட்பாளர் ஏ.கே. போஸின் பிரமாண பத்திரத்தில் முதல்வர் ஜெயலலிதாவின் கையொப்பம் இல்லாததால் அவரது மனுவை நிராகரிக்க வேண்டும் என திமுகவினர் மனு அளித்தனர். ஆனால் அந்த மனுக்களை தேர்தல் அதிகாரி வாங்க மறுத்துவிட்டார். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்கு 26/10/2016 வேட்புமனு தாக்கல் பெறப்பட்டது. வேட்புமனு தாக்கல் பெற இன்று 2/11/2016 தேதி கடைசி நாளாக இதுவரைக்கும் 36 வேட்புமனுக்கள் பெறப்பட்டுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். 5ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனுக்கள் திரும்ப பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது.